ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எண்ணும் எழுத்தும் இங்கிலீஷ் ஒர்க் புக் மலர் டேர்ம் 1ல் பேஜ் நம்பர் 70ல் இருக்கிற த ஸ்லீப்பி ரேட் அப்படின்ற ஸ்டோரியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு ரேட் இருக்குது. இந்த ரேட்டை பற்றி தான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். RAT ரேட். இந்த ரேட் பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, அதனால் அது என்ன சொல்கிறாங்க, பிளாக் ரேட் இஸ் ஸ்லீப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் ரேட் இஸ் ஸ்லீப்பி அப்படின்னா இந்த கருப்பு எலிக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த எலி தூங்கலாம் அப்படின்னு போகுது. நம்ம இன்னும் இதை தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு அம்மா ரேட். அம்மா ரேட் வீட்டு வேலைங்கள்லாம் முடிச்சுட்டு சமையல் செஞ்சு முடிச்சுட்டு சரி நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு இந்த அம்மா ரேட் தன்னோட பெட்ரூமுக்கு வராங்க. அவங்க பெட்ரூமுக்கு வரும்போது பெட்ரூம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அவங்க பெட்ரூமுக்கு உள்ளே வந்தோடனே ஷாக் ஆகிட்டாங்க. ஐயோ என்னடா இது, நம்ம தூங்குகிற ரூமில் இவ்வளோ திங்ஸ் இருக்கே, நம்ம பசங்க தான் போட்டிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. சரி என்ன பண்ணலாம், லேட் நைட் ஆகிடுச்சு, இனி பசங்களை கூப்பிட்டு நம்ம திட்டலாமா இல்லை நாம் இதையே நாம் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கிடலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. சரி நம்ம என்ன பண்ணிடலாம், நாமளே க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு இந்த அம்மா ரேட் என்ன பண்ணுறாங்க, ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே நிறைய திங்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம டாய்ஸ் ஐட்டம் நிறைய இருக்குது. டாய்ஸ் ஐட்டம்னா இந்த டெடி பேரு, பேட்டு, இந்த மங்கி டாலு, இந்த ஜோக்கர் டாலு, ரோபோட் டாலு, இதெல்லாம் டாய்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் சிலது இருக்குது. ஃப்ரூட்ஸ் என்னென்ன இருக்குன்னா பனானா, வாழைப்பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, பைனாப்பிள் அன்னாசி பழம் இருக்குது, அதுக்கப்புறமா வாட்டர்மெலான் தர்பூசணி பழம் இருக்குது. இது மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டம் சிலது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூல் கிளம்பும்போது எடுப்போம் இல்லையா, ஸ்கூல் கிளம்பும்போது யூஸ் பண்ணுற பேகு, நோட்டு, பெல்ட்டு, இந்த மாதிரி திங்ஸும் கலந்துருக்கு. இப்போ இதை என்ன பண்ணலாம், நம்ம ஒன்றொன்றையும் பிரித்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அந்த அம்மா ரேட் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஏற கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் கிளம்புறதுக்கு தேவையான விஷயங்கள் பேகு, புக்கு, நோட்டு இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷெல்ஃபில் வைக்கிறாங்க. She puts the bag on the shelf. பேகை ஷெல்ஃபில் வச்சுறாங்க. ஆன்னா மேலே, இந்த ஷெல்ஃபுக்கு மேலே பேகை வைக்கிறாங்க. The trunk is under the shelf. கீழே ட்ரங்க்னு ஒன்று இருக்குது பாருங்கள், TRUNK. ட்ரங்க் அப்படின்னா இது ஒரு பாக்ஸ், பெட்டின்னு சொல்லலாம். தமிழில் அதை ட்ரங்க் பெட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பீரோஸ், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மெட்டல் பீரோஸ், உடன் பீரோஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி துணி பொருட்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ட்ரங்க் பாக்ஸில் தான் வச்சுருப்பாங்க. வீட்டில் அப்போ பீரோஸே இருக்காது, இது மட்டும்தான் இருக்கும். வெளியூர் போனோம்னா கூட ட்ரங்க் பாக்ஸை கையில் எடுத்துகிட்டு தான் போவாங்க. ஆனால் இப்போ நமக்கு சூட் கேஸும் பீரோஸும் ட்ரங்க் யூஸ் இல்லாமல் பண்ணிருச்சு. அதனால் இது கொஞ்சம் பழைய ஸ்டோரி அப்படின்றதுனால இங்கே ஒரு ட்ரங்க் இருக்குது. இந்த ட்ரங்க்கில் தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, டாய்ஸ் எல்லாத்தையும் எடுக்க போகிறாங்க. இந்த ஷெல்ஃபில் ஸ்டடீஸ் சம்மந்தமான விஷயங்களை வச்சுட்டு இந்த ட்ரங்க்கில் டாய்ஸ் வைக்க போகிறாங்க. அதனால் த ட்ரங்க் இஸ் அண்டர் த ஷெல்ஃப். இந்த ட்ரங்க் கீழே இருக்குது. டாய்ஸ் தானே, அதை நம்ம தரையில் கூட வைக்கலான்னு கீழே வைக்கிறாங்க. ஆனால் படிப்பு பொருட்கள் இல்லையா, ஷீ புட்ஸ் த பேக் ஆன் த ஷெல்ஃப். புத்தகம், நோட்டு, பை இது எல்லாத்தையும் கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு உயரத்தில் வைக்கிறாங்க. இது ஆன், இது அண்டர். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். She puts the apple in the basket and the bun in the tray. என்ன பண்ணுது, ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுக்குது. ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆப்பிளை எடுத்து பேஸ்கெட்டில் வைக்குது. ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்டில் ஃப்ரூட்ஸ் வைக்குது. நம்ம முன்னாடி பார்த்த பனானா, வாட்டர்மெலான், பைனாப்பிள் எல்லாத்தையும் பேஸ்கெட்டில் வச்சிச்சு. இப்போ இந்த ஆப்பிளையும் எடுத்து இந்த பேஸ்கெட்டில் வைக்க போகுது. அடுத்தது பன் இன் த ட்ரே. இப்போது இந்த கையில் இருக்குது இல்லையா, இது பன். இந்த பன்னை பேஸ்கெட்டில் வைக்காமல் இந்த ட்ரேயில் வைக்குது, ரெட் கலர் ட்ரேயில் வைக்குது. TRAY ட்ரே அப்படின்னா தட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த பன்னை இந்த ட்ரேயில் வைக்குது. அடுத்ததாக ஷீ புட்ஸ் த பேட் இன் த ட்ரங்க். கிட்ஸ் டாய்ஸ் மொத்தத்தையும் இந்த ட்ரங்க்கில் வச்சுருக்கு. மீதி இருக்கிறது இன்னும் இந்த பேட் மட்டும்தான். இந்த பேட்டையும் எடுத்து என்ன பண்ணுது, அந்த ட்ரங்க்குள்ளே வச்சிடுது. இன்னுன்னா உள்ளே, ட்ரங்க்குக்கு உள்ளே இந்த மட்டையை வைக்குது. அடுத்ததாக ஷீ புட்ஸ் த பெல்ட் ஆன் த ஹூக். என்ன பண்ணுது, நம்ம ஸ்கூல் கிளம்பும்போது எப்பவுமே ஷூ, சாக்ஸ், பெல்ட்டெல்லாம் நம்ம தேடுவோம் இல்லையா, அதனால் அதுங்களை இந்த மாதிரி திங்ஸை நம்ம எப்பவுமே தனியாக வச்சா தான் நமக்கு அவசரத்தில் தேடும்போது அது கிடைக்கும். அதனால் நம்ம ஷர்ட்டு, பேண்ட்டு ஹேங்கரில் மாட்டுவோம் இல்லையா, ஹூக்னா கொக்கி, அந்த கொக்கியில் மாட்டுவோம் இல்லையா, அதே இடத்துல அது பெல்ட்டையும் மாட்டிடுது. ஏன் அப்படின்னா ட்ரெஸ் பண்ணும்போது தானே நமக்கு பெல்ட் தேவை. அதனால் ட்ரெஸ் பக்கத்துலேயே நம்ம பெல்ட்டை மாட்டிட்டோம்னா ஈஸியாக கிடைக்கும்னு அந்த பெல்ட்டை அது ஹூக்கில் ஹேங்கரில் மாட்டிடுது. த சோப் ஆன் த ஷெல்ஃப். கீழே அந்த சோப்பை எடுத்து என்ன பண்ணுது, அதையும் ஷெல்ஃபில் வச்சிடுது. ஆன்னா மேலே, ஷெல்ஃபுக்கு மேலே வச்சிடுது.
பெரும்பாலான பொருட்களை வந்து அதற்குரிய இடத்துல வச்சிருச்சு. என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஃப்ரூட்ஸை பேஸ்கெட்டில் வச்சுருக்கு, டாய்ஸை மொத்தத்தையும் வந்து இந்த ட்ரங்க்குள்ளே வச்சுருக்கு, ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து பிளேட்டில் வச்சுருக்கு, மீதி இருந்த பெல்ட்டை வந்து ஹூக்கில் மாட்டிடுச்சு, பேக் எடுத்து ஷெல்ஃபில் வச்சிடுச்சு. இன்னும் என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து தேவையில்லாத எல்லா பொருட்களையும் வந்து அது ஏற கட்டி முடிச்சிருச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம், தூங்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுது, ஷீ மேக்ஸ் ஹர் பெட். முதல்ல வந்து சரி நம்ம தூங்குறதுக்கு தயார் செய்யலாம் அப்படின்னு ஒரு மேட், எம்ஏடி மேட்னா நமக்கு தெரியும், பாய், அந்த பாய் போடுது. ஷீ ரோல்ஸ் அவுட் ஹர் மேட் நீட்லி. என்ன பண்ணுது, பாயை வந்து சுருக்கங்கள் இல்லாமல் மடிப்பு இல்லாமல் அழகாக தெளிவாக விரித்து போடுது. அதுதான் நீட்லி அப்படின்னா சுருக்கங்கள் இல்லாமல் அழகாக போடுது அப்படின்னு அர்த்தம். ரோல்ஸ் அவுட் அப்படின்னா சுருட்டி வச்சிருக்க பாயை வந்து விரிக்குது அப்படின்னு அர்த்தம். ரோல்ஸ் இன் அப்படின்னா சுருட்டுதுன்னு அர்த்தம். ரோல்ஸ் அவுட் அப்படின்னா நம்ம பாயை சுருட்டி வைப்போம் இல்லையா, மேட் ரோல் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மேட் ரோலை வந்து அது பிரிக்குது. மேட் ரோலை பிரித்து ஃப்ளாட்டாக மேட்டை போட்டுருது. ஷீ மேக்ஸ் அர் பெட். மேட் மேலே வந்து அது ஒரு பெட் ஷீட் போடுது. அந்த ஷீட் போட்டுட்டா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், குஷனாக இருக்கும் இல்லையா, அதுக்காக அது போடுது. த மேட் இஸ் அண்டர் த ஷீட். இப்போது ஷீட் எடுத்து வந்து அது மேட்டுக்கு மேலே போடுது இல்லையா, அப்போது ஷீட் மேலே இருக்குது, மேட் வந்து கீழே இருக்குது. பெட்ஷீட் மேலே, பாய், மேட் வந்து கீழே. அதுதான் சொல்கிறாங்க மேட் இஸ் அண்டர் த ஷீட். ஷீட்டுக்கு கீழே மேட் உள்ளது, அதாவது பெட்ஷீட்டுக்கு கீழே பாய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் நமக்கு ஏற்கனவே தெரியும். பில்லோ, PILLOW, பில்லோ அப்படின்னா தலையணை, நம்ம தலைக்காணின்னு சொல்லுவோம் இல்லையா, தலைக்காணி வச்சுட்டு அது தூங்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ஏற கட்ட வேண்டியது எல்லாத்தையும் ஏற கட்டி முடிச்சாச்சு. மேட் போட்டாச்சு, மேட் மேலே ஷீட் போட்டாச்சு, ஷீட் மேலே பில்லோவும் போட்டாச்சு. இப்போ ரேட் என்ன பண்ண போகுதுன்னு பாருங்கள். பிளாக் ரேட் கோஸ் டு ஸ்லீப். அப்பா இப்போ தான் நம்மளால் தூங்க முடிஞ்சுது அப்படின்னு வடிவேல் மாதிரி என்ன பண்ணுது, கால் மேலே கால் போட்டுன்னு மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துட்டே இந்த எலி வந்து தூங்க ஆரம்பிச்சிடுது. ஓகேவா, இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, உங்கள் டாய்ஸு, உங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டு போகாமல் நம்ம ஏற கட்டி அதற்குரிய இடத்துல வைக்கணும் அப்படின்ற தகவலை வந்து இந்த ஸ்டோரி மூலமாக உங்களுக்கு சொல்ல வராங்க. அதுதான் மாறல். நீங்கள் இந்த மாதிரி தொல்லை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது, அவங்க வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த அம்மா ரேட் வந்து ஃப்ரீயாக தூங்குது பாருங்கள். இது மாதிரி உங்கள் வீட்லேயும் எல்லோரும் ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. அடுத்த ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.